ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? தக்காளி தொக்குக்கு நான் வந்து ஒரு 7-8 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து உள்ளே சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், இது வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தனியா பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி எதுவுமே இதுக்கு ஊற்ற வேண்டாம். ஸோ அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி வதக்கணும். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்ததும் நீங்கள் இறக்கிடலாம். ஸோ இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா நான் தோசை தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இந்த தோசைக்கு தக்காளி தொக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, சப்பாத்தி, ரைஸ் இதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த தக்காளி தொக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் மீ சங்கீதா விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். See you.